கைஸ், நான் ஒரு வீடியோ ப்ளே பண்றேன். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னடா ஃபுல்லா ப்ளே பண்ற சொல்லி பாதிலே கட் பண்ணிட்டேன், எங்கடா மீதி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது இல்ல. ஆக்சுவலா இதுக்கு பேர் தான் ஓப்பன் லூப் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம மூளையில அடிக்கடி வரும். எதனாலனா நம்ம மூளை நம்ம இன்கம்ப்ளீட்டடா இருக்கிறதுனால. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம், இப்ப நம்ம ஏதாச்சும் வீடியோ பாக்குறோம், நல்ல வீடியோ தெரியாதமா ஸ்விப் பண்ணிட்டோம், ரீஃப்ரெஷ் ஆயிட்டு பாதி வீடியோ தான் முடிஞ்சு, பாதி வீடியோ எங்கடா நான் பார்க்கணுமே ஆசைப்படுறேன், நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வரல. சோ அந்த ஸ்ட்ரெஸ் அந்த மூளை எடுத்துக்கும். மூளைங்கிறது ஒரு குழந்தை மாதிரி, அதை நம்ம பத்திரமா பாத்துக்கணும். ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மூளையில நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம், ஒரு இடத்த பாக்குறோம், வேற ஏதாவது நம்ம பிடிச்ச விஷயத்த பாக்குறோம், அண்ட் பாதியிலே கட் ஆயிட்டு அப்படின்னா நம்ம மூளை அந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்ம மண்டக்குள்ள ஃபுல்லா லோட் போயிடும். ஆஹா, அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை பார்த்துட்டான், இனிமே அவன் பார்த்து ரசிக்க போறான்னு சொல்லிட்டு நம்ம மண்டக்குள்ள இருக்கிற மூளை ஃபுல்லாவுமே இமேஜின் பண்ணி அது ஒரு ஹாப்பினஸ்க்கான டோபமைன்ஸை நிறைய பூஸ்ட் பண்ணும். அந்த டைம்ல நம்ம அந்த விஷயத்தை பண்ணல, இல்ல இன்கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னா மூளைக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய பேர்ட்ட கோவப்படுறது, அந்த சில விஷயங்கள் பிடிக்காம போறது, அண்ட் டேவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் அங்கேருந்து கூட ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.